Standard 10, Unit 7, Exercise 7.1. Question number 5. 4 persons live in a conical tent. So, appa namak shape vandu conical. Okay. So, cone edukka porom. Whose slanting height vandu kuduthanga. Slant height is 19 cm. If each person require 22 cm square of the floor area. ஸோ 4 பேர் இருக்காங்க. 4 பேரில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக எவ்வளோ இடம் தேவைப்படுது ஃப்ளோரில் அப்படின்னா அந்த கோனிக்கல் டென்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளோரில் வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னா 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதாவது ஏரியா. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ தென் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட். ஸோ ஹைட் ஆஃப் த டென்ட் என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஒரு கோனிக்கல் டென்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஒரு கோனிக்கல் டென்ட் இருக்குது அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங் ஹைட் கொடுத்துட்டாங்க 19 சென்டிமீட்டர். ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆனால் ஸ்பேஸ் வந்து இப்போ ஆர் வந்து தெரியாது. ஆர் தெரிஞ்சால் தான் நம்மளால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எந்த ஃபார்முலா ஹைட் வேணும்னா √L² - R². இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதில் L நமக்கு தெரியும், பட் R ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அதுக்கான க்ளூ தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஏரியா, பேஸ் ஏரியா. ஸோ அப்போது ஒரு கோனோட பேஸ் வந்து எந்த ஷேப்பில் இருக்கும்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஈக்குவல் டு πr² இல்லையா. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து ஏரியா தேவைப்படுதுன்னா அப்போ 4 பேருக்கு எவ்வளோ தேவைப்படுன்றதை நம்ம தெரிஞ்சால் அந்த அந்த கோனோட அந்த கோனில் பேஸோட வந்து நம்ம சர்க்கிளோட ஃபுல் ஏரியா தெரிஞ்சிடும். ஸோ அப்போ ஒருத்தருக்கு 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா 4 பர்சன்ஸ்க்கு வந்து எவ்வளோ தேவைப்படும்னா 4 × πr² நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ அப்போது இது வந்து 20 ஃபார் ஈச் பர்சன் வந்து require 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லையா. ஸோ அப்போ நம்ம 4 பேருக்கு வேணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். அதை 4 × 22 = 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ ஏரியா நமக்கு தெரியும், பேஸ் ஏரியா தெரிஞ்சிச்சு. அப்போ 4 பேருக்கும் ஆக்குபை பண்ணக்கூடிய மொத்த ஏரியா வந்து 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ அந்த சர்க்கிளோட ஏரியா தெரிஞ்சிச்சு. ஏரியா ஆஃப் பேஸ் ஈக்குவல் டு 88. ஸோ அதுலேருந்து நம்ம ஆர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா பேஸ் வந்து எந்த ஷேப்பில் இருக்கும், சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ இப்போ சர்க்கிளோட ஏரியா வந்து πr² நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு 22/7 பையோட வேல்யூ. ஸோ R² நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ R² = 88 × 7/22 வரும், ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ இப்போ R² = இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். 2 11s are 22, 8 11s are 88, again 4, 7 4s are 28 இல்லையா. ஸோ இப்போ R² அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இதை திரும்ப வந்து நம்ம R ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நமக்கு ஃபார்முலாவில் இருக்கிறது R² தான் இல்லையா. ஸோ இப்போ நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். therefore H = L² - R². ஸோ நமக்கு L வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, ஸ்லாண்டிங் ஹைட் என்னென்னு 19 ஸ்கொயர் மைனஸ் R² நம்ம டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம R² தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 28 × 19 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், 81 17 19. ஸோ 190s are 19, 16 361 இல்லையா, மைனஸ் 28. ஸோ இப்போது மைனஸ் பண்ணிக்கலாம். 361 28 மைனஸ் பண்ணும்போது 11 3 ஓகே 5 3 333ன்னு வருது. ஸோ இப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 333 ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க அப்படின்னும்போது நம்ம லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட்டாக பிரிப்போம். ஸோ அப்போது 1 1s are 1 வரும். எகெயின் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது 2. இப்போ அடுத்து 2 டிஜிட் இறக்குறோம் அப்படின்னும்பொழுது 33 233 அப்படின்னு இறக்கும் இல்லையா. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம் 2ஆல் கொஷன்ட்டை. ஸோ அப்போ 2ன்னு வரும். 2 கூட இதை மல்டிப்ளை பண்ணால் நியரஸ்ட் வேல்யூ பண்ணும்போது நமக்கு இந்த நியரஸ்ட் வேல்யூ கிடைக்குது. ஸோ 8 போடுறேன். 8 8s are 64, ரிமைனிங் 6, 8 2s are 16, 16ம் 6ம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 22ன்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ அப்போ 224 வருது. அப்போ நியரஸ்ட் வேல்யூ தானே இது, இங்கே இருக்கிறது 233 தான். ஸோ அப்போ 8 போட்டுக்கலாம், இங்கேயும் 8 போட்டுக்கலாம். 224 சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 13ல் 4 போச்சுன்னா 9, 2ல் 2 போச்சுன்னா 0, அப்போ 9 மட்டும் தான் இருக்கும். ஸோ பாயிண்ட் வச்சு நம்ம 2 0 ஆட் பண்ணிக்கிறோம். அகெயின் 18 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் எப்படி இருக்கிறதுன்னு தெரியும் இல்லையா. ஸோ 18 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36 கிடைக்கும்.
ஓகே 36 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் நியரஸ்ட் வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 2 போட்டுறேன். ஸோ 4 6 2s are 12 3 2s are 6 plus 1 7. அப்போது நீங்கள் 2 போடுற அப்போ 3 போட்டு பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக போகும். 9 6 3s are 18 ரிமைனிங் 1 3 3s are 9 1 10 பாருங்கள் 1000 போதா. ஆனால் இங்கே இருக்கிறது நமக்கு 900 தான். ஸோ அப்போ இதுதான் நம்ம போட முடியும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 இங்கே ஒரு 2. ஸோ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது 724. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 176 கிடைக்கும். ஸோ அகெயின் வந்து நம்ம ஒரு தடவை பாயிண்ட் வச்சா போதும். அகெயின் 20 ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்த டிஜிட் கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ 182 நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 2s are 4 8 2s are 16 கேரி 1 364 கிடைக்கும் இல்லையா. ஸோ நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் போதும் அப்படின்னா பட்லாம் இல்லை 2 டிஜிட் வேணும்னா அகெயின் வந்து நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 2s are 4 8 2s are 16 கேரி 1 1 2s are 2 plus 1 364. இப்போ 364 கூட எதை நியரஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் நியரஸ்ட் வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். 5 5s are 25 நான் 5 போடுறேன். 25 கேரி 2 20 22 கேரி 2 6 5s are 30 32 ரிமைனிங் 3 3 5s are 15 18 வருது. இங்கே இருக்கிறது வந்து 17 வந்துருக்கு. ஸோ அப்போ 4 போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 போட்டிங்கன்னா நியரஸ்ட் வேல்யூ கிடைக்கும் இல்லையா. 5 5s are 25 கேரி 2 4 5s are 20 22 கேரி 2 6 5s are 30 32 கேரி 3 3 5s are 15 18. ஓகே அதிகமாக போகுது. அப்போ 4 வந்து பக்கத்தில் ஒரு டிஜிட் வந்திருக்கும். ஸோ அப்போது இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் 4 போட்டு செக் பண்ணலாமா. 364 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 16 கேரி 1 16 17 கேரி 1 6 4 25 25 கேரி 2 ஆமாம் 17,576 வருது. ஸோ அப்போ 4 போட்டிருக்கோங்க 4 போட்டுக்கோங்க 700,576. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 4 9ல் 2 0 24 அகெயின் 20 சேர்க்கும்போது உங்களுக்கு இங்கே சம்திங் அதிகமாக வரும் 5 above வரும். 5 aboveனா 6 வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இது ஒன்று ஆட் பண்ணி உங்களுக்கு 18.25ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ therefore height equal to 18.25 centimeter. ஸோ இது மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏன்னா செக் பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு டிஜிட் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அது 5 above தான் வந்திருக்கும். ஸோ 5 above வரும்போது இங்கே நமக்கு 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஆட் பண்ணி 18.25 அப்படின்னு நம்ம இங்கே எழுதியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ ஸ்கொயர் ரூட் மறுபடியும் நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இதுக்கு ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.